வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கானா வினோத் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்டின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு. அவர் எத பேஸ் பண்ணி சொல்றாரு, அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்டின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சபரி அண்ட் தென் லைக் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த வந்து பண்ணி காமிக்கிறாங்க கார்டன் ஏரியால. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து நைட் வந்து தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு எழுந்து அலர்னாராம். ஸோ அத வந்து சபரி வந்து பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல விக்ரம் படுங்க, படுங்க, படுங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. படுங்க, படுங்க அப்டின்ன உடனே, அவர் அப்படியே கண்ண திறந்துட்டே படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே தூங்குனாராம். ஸோ சம்டைம்ஸ் வந்து தூக்கத்தில திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது புது இடத்துல படுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும்ல. திடீர்னு முழிப்பு வரும். அப்படியே எந்திரிச்சு பார்ப்போம். திடீர்னு தூங்குவோம். ஸோ இந்த விஷயத்த வந்து சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத செஞ்சும் காமிக்கிறாங்க கார்டன் ஏரியால. ஸோ இத பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "என்னாச்சு திடீர்னு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே வினோத் வந்து சொல்றாரு, "அது வந்து அதுவா கூட இருக்கும்." அப்படின்ற மாரி, "பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேய் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே எல்லாரும் லைக் நந்தினின்னு நெனைக்கிறேன். நந்தினி, வியானாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரிச்சு ஓட பார்ப்பாங்க. "ஐய்யயோ! நான் வரல. இப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உள்ள போறேன். நீங்க எந்த கதையும் சொல்லாதீங்க." அப்படின்ற மாரி, "இல்ல, நீங்க பாத்ரூம்ல பார்த்தேன் நேத்து கூட. அங்க பார்த்தீங்கன்னா தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி யாரு? இவங்க கெமி வந்து சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இருக்கிற இடத்த சுத்தி பின்னாடி இது வந்து செட்டு தான். செட்டு பக்கத்திலேயே எல்லாருமே வந்து இருக்காங்க. ஃபுல் கேமரா நம்மள நோட் பண்ணுது. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் எதுவும் பயப்படாதீங்க." அப்படின்ற மாரி எல்லாரையும் வந்து கன்சோல் பண்ணுவாங்க. ஸோ நந்தினி அண்ட் தென் வியானாலாம் வந்து இந்த மாதிரி பேய் இருக்குன்னு சொன்ன உடனே தல தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே வந்து சபரி வந்து வினோத்ட்ட சொல்லுவாங்க, "அப்படிலாம் சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி ஃபன்னான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறது வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது லாஸ்ட் டு லாஸ்ட் சீசனே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாரி ஃபன்னான விஷயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எல்லாரும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.